விஜய் அண்ணா வந்துட்டு மற்ற கட்சிக்காரர்கள் வந்துட்டு சில ட்ரோல் ஒன்று பண்ணுவாங்க. என்ன அப்படின்றப்போ, அவர் வந்துட்டு 2 மாநாடு மிக பெருசா நடத்திட்டா போதுமா? அவர் வந்துட்டு மக்கள போய் இன்னும் சந்திக்கல. சந்திக்காம வெறும் வீட்ல உட்கார்ந்துகிட்டு பொலிட்டீஷியன் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியன் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் மேல ஒரு ட்ரோலா வைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுக்குற மாதிரி நம்மளோட விஜய் அண்ணா முதல் முறையா அவர் கட்சி தொடங்கி மக்களை போய் சந்திக்கக்கூடிய ஒரு கேம்பெயின் ஒன்று ரெடி பண்ணாரு. அதுதான் திருச்சி. நேற்றுக்கு திருச்சியில அவர் முதல் முறையா கட்சி ஆரம்பிச்சு மக்களை போய் சந்திச்சிருக்காரு. சந்திச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ சொன்னவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவசரப்பட்டு சொல்லிட்டோமோன்னு சொல்லி. ஏன்னா நேற்று திருச்சி முழுக்கவே டோட்டலா ஜாம் ஆகி இருந்தது. கிட்டத்தட்ட அங்க ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அங்க இருக்கிற மக்கள் சரி, போக்குவரத்து சரி, எல்லாருமே அவதிப்பட்டாங்க. விஜய் அண்ணா வரார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. அதனாலதான் விஜய் அண்ணா வந்துட்டு மிக பெருசா மக்களை சந்திக்காமலே இவ்வளவு வருஷம் கட்சி தொடங்கி ஒரு 10 மாசம் 1 வருஷம் இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல வந்துட்டு ஏகப்பட்ட கண்டிஷன் இப்ப இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட் இந்த விஜய் அண்ணா வந்துட்டு பேச வர்றதுக்காக கிட்டத்தட்ட 23 கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இதை தாண்டி இப்போ விஜய் அண்ணா வந்துட்டு என்ன